பிரினிஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கோலிவுட், டோலிவுட், பாலிவுட், மாலிவுட், சாண்டில்வுட்னு இருக்கிற எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலும் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான கரண்ட் சினிமா அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்டர் ரவி மோகன் இப்போ டைரக்டர் சுதா கொங்கரா அவங்களுடைய டைரக்ஷனில் பராசக்தி திரைப்படத்துலையும், டாடா படத்துடைய டைரக்டர் கணேஷ் கே பாபுவோட டைரக்ஷனில் கராத்தே பாபு படத்துலையும் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில் டிக்கிலோனா, வடகுப்பட்டி ராமசாமி உள்ளிட்ட படங்களை டைரக்ட் பண்ண கார்த்திக் யோகி அவங்களுடைய டைரக்ஷனில் ஆக்டர் ரவி மோகனும் எஸ் ஜே சூர்யாவும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்களாம். இந்த படத்துக்கு ப்ரோ கோட் அப்படின்னு நேமும் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆக்டர் ரவி மோகன் ஆக்டர் யோகி பாபு வச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாராம். அந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ண போறான்னு தெரியல. மேபி அவர் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு, ரவி மோகன் ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கூட அதுக்கான அப்டேட்ஸ் வரலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷனில் ஆக்டர் தனுஷ் நடிச்சு 2018 ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த படம் தான் வந்து வடச்சென்னை. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வந்து ஆக்டர் சிலம்பரசன் அவர்கள் தான் இருந்தாலும், அப்புறம் ஒரு சில காரணங்களால் இந்த படத்தை அவரால் பண்ண முடியாமல் போயிடுச்சான். ஸோ இப்போ மறுபடியும் டைரக்டர் வெற்றிமாறனும் ஆக்டர் சிலம்பரசனும் சேர்ந்து ஒரு படம் வந்து பண்ண போகிறாங்களாம். இந்த படத்தை கலைப்புலி தானு அவர்கள் வந்து தயாரிக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தை ஏற்கனவே வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண வாடிவாசலுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறாங்களா இல்லை வாடிவாசல் படத்தை முடிச்சுட்டு ஆரம்பிக்கிறாங்களாங்கிறது சரியாக தெரியல. ஏன்னா வந்து இப்போ நிறைய ஃபேன்ஸ் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, ஒரு வேளை வாடிவாசல் ட்ராப் ஆயிடுச்சோ இல்லை 3 இயர்ஸ் கழிச்சு இதை ஆரம்பிக்க போகிறாங்களாம். இந்த மாதிரிலாம் வந்து டாக்ஸ் போயிட்டு இருக்குது. வெற்றிமாறனும் ஆக்டர் சிலம்பரசனும் வந்து ஒன்று சேர்ந்து படம் பண்ண போகிறாங்கிற நியூஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். ரெமோ படத்துடைய டைரக்டர் பாக்கியராஜ் கண்ணனுடைய டைரக்ஷனில் ஆக்டர் ராகவா லாரன்ஸ், திவின் பாலி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் வந்து பென்ஸ். இந்த படத்தை டைரக்டர் லோகேஷ் கனகராஜுடைய ஜி ஸ்குவாட் நிறுவனம் வந்து தயாரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறப்போ இது வந்து லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ், அதாவது எல்சியூன்னு சொல்லப்படுற லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த ப்ராஜெக்ட் பத்தி ஒரு சுவாரஸ்யமான ஒரு எல்சியூ அப்டேட் வந்து கிடைச்சிருக்குது. அது என்னன்னா, டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண லியோ திரைப்படத்தில் எலிசா தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து மடோனா ஷபாஸின் வந்து செமையா வந்து போர்ட்ரேல் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டரை எடுத்து பென்ஸ் திரைப்படத்தில் ஒரு கிராஸ் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு அந்த படக்குழுவினர்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஹரால் தாஸ் கேரக்டருக்கும் நிவின் பாலி பிளே பண்ற வால்டர்ங்கிற கேரக்டருக்கும் வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. மேபி அவங்க 2 பேரும் அப்பா பையனா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த பென்ஸ் மூவி எல்சியூ சீரீஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2018 ரிலீஸ் ஆன ஸ்பானிஷ் திரைப்படமான சாம்பியன்ஸ் திரைப்படத்துடைய ரைட்ஸை வாங்கி ஆக்டர் அமீர் கான் ஹிந்தியில் சிட்டாரே ஜமீன் பார் அப்படிங்கிற நேமில் ரீமேக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ட்ரெய்லர் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி மக்களிடையே நல்ல வரவேற்பே பெற்றுச்சு. இப்போ இந்த படத்தை வர ஜூன் 20 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சது, புரிஞ்சுதுல? ஒரு பக்கம் நீ, ஒரு பக்கம் பறவை கண்ணு. இந்த ஒரு பாஸ்கெட்ட போட்டனா நம்ம கேம் ஜெயிச்சிடலாம். டென்ஷன் ஆகாம ஃபோக்கஸ் பண்ணு சார். முதல்ல நீங்க டென்ஷன் ஆகாம சும்மா இருங்க. டைரக்டர் போயப்பட்டி ஸ்ரீனு டைரக்ஷனில் ஆக்டர் பாலகிருஷ்ணா நடித்த படம் தான் வந்து அகண்டா. இந்த படம் தெலுங்கு மட்டும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜ் பீப்புள்ஸ்டையும் இது அவர் மாசுக்கு ஏற்ற படப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்குச்சு. இந்த படத்துடைய டீசரை சமீபத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமனுடைய இசை, பாலையாவுடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ், விஷுவல்ஸ்னு அந்த டீசரே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எப்போ ரிலீஸ் டேட்னு தெலுங்கு ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இந்த வாரம் அதாவது ஜூன் 13 தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்கிற பிக் ரிலீசஸ்லாம் என்னென்னு பார்த்துருவோம். ஆக்டர் பவன் கல்யாணுடைய ஹரிஹர வீரமல்லு, டைரக்டர் விஷ்ணு சந்திரனுடைய ஹோலோகாஸ்ட், டைரக்டர் அன்புவோடைய டைரக்ஷனில் ஆக்டர் சண்முக பாண்டியன் நடிச்சிருக்கிற படைத்தலைவன். இன்னைக்கு நான் கொண்டு வந்த சினிமா அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா பிரின்ஸ் மீடியா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.